ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டில் இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டுட்ருந்தாங்க. கோலம் போட்டுட்டு டீ தான் சாப்பிட்டோம். டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் எப்போவுமே ஏன்னா எனக்கு டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் சின்ன வயசில் நான் பட்டர் பிஸ்கெட் அதில் அப்படியே டீயில் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் அரைச்சிருந்தா. ஆப்பமும் தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சிருந்தா. காலையில் சாப்பிட்டோம். மத்தியானத்துக்கு பிரியாணி தான் செய்யலான்னு சொல்லியிருந்தா. சரி பிரியாணி நீ செய்டி அப்படின்னு சொல்லியிருந்தா. பிரியாணிக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம். எனக்கு இஞ்சி பூண்டுலாம் க்ளீன் பண்ணுற வேலை கொடுத்துட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. காலையில் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அது அம்மாவோட நம்ம கவர் எடுக்கலாம். என் பையன் ஏதோ டைலாக்லாம் பேசின்னு இருந்தார். அவர் நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் 2 கப் தண்ணி வைக்க போகிறோம். அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் போட்டு ஊற வச்சிடணும். தண்ணி பிடிச்சி விடும். அரிசி ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிக்குவோங்க. கழுவிட்டு ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். கழுவிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். எனக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு கட் பண்ண தெரியாது, அதனால கட் பண்ணி கொடுக்குறாங்க. நீட்டாக தேவையில்லை. இந்த மாதிரி பொடிசாக கூட கட் பண்ணி போட்டாலும் பிரியாணிக்கு நல்லா தான் இருக்கும். கழுவு, நல்லா கழுவு. பிரியாணி செய்கிறேன் வந்துல கழுவு. நீ உங்கள் வீட்டில் பிரியாணி செய்யாது. ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக அதில் போடணும். சிக்கன் 65 தான் மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு கொடுத்தேன். நான் தான் அவர் தானாக ஒருத்தர் மாட்டிக்கினார். நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் தான் செய்ய போகிறாராம் பிரியாணி. என் பையன் தான், அவருக்கு கூப்பிடிக்கு தான் நான் செய்கிறேன்னுட்டு இருந்தார். அவர் தான் செஞ்சார். ஃபஸ்ட்டு பிரியாணி சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதங்கும் போது அந்த பட்டை கிராம்பெல்லாம் வச்சுருந்தோம்ல, அதை அதுக்கப்புறமா போடுங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். முன்னாடி போட்டாலும் ஓகே, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் தோராயமாக சொல்கிறேன், நான் போட்ட கணக்குக்கு சொல்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு புதினா போட்டேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கினேன். எவ்வளோ இஞ்சி பூண்டு வேணுமோ அவ்வளோ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க, கண்டிப்பாக சூப்பராக வரும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் தயிரும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு பிரியாணிக்கே சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அதையும் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் ஆகணும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி சுண்டணும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். நான் 1க்கு 2 கணக்கு தான் எடுத்திருக்கேன். கூடவே சிக்கன் 65 செஞ்சுட்டே இருந்தோம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரிசி க்ளீன் பண்ணி நல்லா வடிகட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். பக்கத்தில் அங்கே வாழை மருந்து சரி தம் போடுறதுக்கு வாழை இலை போடலாமேன்னு சொல்லிட்டு வாழை இலையும் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்றதுக்கும் தம் போடுறதுக்கும் எடுத்துன்னு இந்த மாதிரி சரியாக சாப்பாடும் தண்ணி சரியாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஒரே லெவலில் இருக்கும்போது நம்ம மேலே நெய்யும் வாழை இலையும் போட்டு தம் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வைங்க. சிம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிட்டிங்களா நமக்கு சூப்பராக வெந்துட்டுருக்கும். நல்லா இருக்கும். தண்ணியும் சாப்பாடும் ஒரே அளவாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி மேலே இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தம் போட்டுடணும். தம் போட்டு சைட் பை சைடு எல்லா வேலையும் பார்த்துட்டே சிக்கன் வறுத்துட்டே அந்த பசங்க வறுக்கும்போதே சாப்பிட்டுக்கிட்டே காலி பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் அரிசி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு தண்ணி ஏதாவது இருக்கா அடியில் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு
மூடி போட்டு திரும்பியும் அப்படியே தம்மில் வச்சுருங்க. ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு சாப்பிடும்போது இதோட எடுத்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் செக் பண்ணேன், சாப்பாடு வேலை எல்லாம் ஆயிடுச்சு. நான் பிரியாணி செக் பண்ணேன், சூப்பராக வந்திருந்தது. உதிரியாக நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஒரு அரிசி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. கிளறும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு சாப்பாடு கூட ஒட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நல்லா உதிரியாக சிக்கன்லாம் வெந்திருந்தது, நல்லா வந்திருந்தது. இதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கும் இதே மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.